भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ओम अज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पादान सहगण ललिता श्री विशाखान्वितं च। हे कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जयदां सुरतौ पंगोर मम मंदमतेर्गति मत्सर्वस्य पादाम्बोजौ राधा मदन मोहनौ दिव्यत् वृन्दारण्य कल्पद्रुमादः श्रीमत् रत्नाकारो सिंहासनस्थौ श्रीमत् राधा श्रील गोविंद देवो प्रेस्ते लिबि सेव्यमानो स्मरामि। श्रीमान् रासरसारम्भि वंशी वटतटस्थित कर्षन् वेणुस्वनैर्गोपीर्गोपीनाथ श्रियास्तु नः। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। भागवत प्रार्थने। सर्वशास्त्रादि पीयूष सर्ववेदैक सत्फला सर्वसिद्धांत रत्नाढ्य सर्वलोकैक दृक्पृता सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलिदंदोदितादित्य श्री कृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेम वक्षाक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्री कृष्णाय नमोस्तु मे। मथेक बंधो मत संगिन मत गुरु मन महादन मन निस्तारक मद भाग्य मदानंद नमोस्तु ते। असाधु साधु ददाइन अधिनोचता करानम च कदाचिन माम प्रेमना हृत कंठयोस्पुरा। மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே, எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, என்னுடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவர்க்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீ சனாதன கோஸ்வாமி கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 10 அத்தியாயம் 23 கேள்விகளை பார்த்துட்டு நம்ம 24வது அத்தியாயத்துக்கு போகலாம். இந்த அத்தியாயம் ஏற்கனவே கொஞ்சம் பார்த்து விட்டோம். மீதி கேள்விகள் 26வது ஸ்லோகத்துல இருந்து கேள்விகள். இருபத்தி 1வது கேள்வி, ஆத்ம பிரியன் என ஏன் பகவான் அழைக்கப்படுகிறார்? ஆத்ம பிரியன் என்ற பெயர் பகவானுக்கு மட்டுமே பொருந்தும். ஏனெனில் ஆத்மா பகவானுடன் தொடர்பு கொண்டது. பகவான் எல்லா ஆத்மாக்களையும் ஜீவராசிகளையும் மிகவும் மிக மிக அதிகமாக நேசிக்கின்றார். ஒரு ஆத்மாவை எடுத்துக்கொண்டால் தனது கணவனோ பிள்ளைகளோ உறவினரையோ மட்டும்
நேசிக்கும் என்று கொண்டாலும் அது உண்மையான நேசம் அல்ல. பகவானிடம் பற்றுக்கொள்வதே உண்மையான நேசம். பகவான் நம்மளை மிகவும் மிகவும் நேசிக்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஆத்மாவுக்கு பிரியமானவன், அதனால பகவானை வந்து ஆத்ம பிரியன்னு சொல்றாங்க. ஒவ்வொருவரும் அன்பு கொள்ளும் உயர்ந்த பொருள் அவரே என்பதாகும். அன்பின் ஈர்ப்பு சக்தியாக சட்டப்பூர்வமாக பகவான் கிருஷ்ணரே இருக்கிறார். நம்ம வந்து உண்மையான அன்பு எங்க இருக்குன்னா அதுக்கு கடவுளிடம் மட்டும்தான் இருக்கு. முழுமுதற் கடவுளாகிய கிருஷ்ணரிடம் மட்டுமே தான் உண்மையான அன்பு இருக்கு. நமக்கு உண்மையாகவே பிரியமானவர் கிருஷ்ணரை தவிர வேற யாரும் இருக்கவே முடியாது. நன்றி மாதாஜி, சரியா சொன்னீங்க. 22வது மாதாஜி, பகவானோட சொத்து தானே மாதாஜி இந்த ஆத்மா, பகவானின் உடைமை அப்படின்னு சொல்லு. பகவானுடைய உடன்மைதான். நன்றி. பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டு எப்படி இருக்க வேண்டும்? ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் சொல்றேன் மாதாஜி. சொல்லுங்க. பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டு அகைத்துகி, அதாவது மன யூகத்தினால் தலைப்படாமலும் சுயவிருப்பம் அல்லது காலம் மற்றும் சூழ்நிலையில் ஏமாற்றுத்தனம் இல்லாமலும் இருத்தல் வேண்டும். அப்ரதியதா அகைத்துகி அப்படின்னா அது உள்நோக்கம் இல்லாததாக இருக்க வேண்டும். அப்ரதியதா அப்படின்னா மன யூகத்தினால் தடைபடாமல் சுய விருப்பம் அல்லது காலம் மற்றும் சூழ்நிலைகளால் மாற்றப்படாமலும் இருக்க வேண்டும். பக்தி என்பது காலத்தினால மாறக்கூடாது. காலத்தினால பல விஷயங்கள் மாறுது இல்ல, இடையறாதது அப்படின்னு சொல்லுவாரு பிரபுபாதர். உள்நோக்கமே இருக்கக்கூடாது, உள்நோக்கம் ஏதோ இருக்கக்கூடாது. அது மாதிரி தடையும் வரக்கூடாது. பக்திக்கு வந்து தடை எதுவும் வச்சுக்க கூடாது. இப்ப என்னைக்கு பக்தி செய்யறேன், ஒரு 4 நாள் கழிச்சு பக்தி, அந்த மாதிரி தடை இல்லாமல் இடையறாது செய்யணும். அதான் வந்து தூய பக்தி தொண்டு. 23வது கேள்வி, எத் சம்பர்காத் என்ற சொல் எதை குறிக்கிறது? எத் சம்பர்காத். சாந்தாமணி இச்லோகத்திலுள்ள யத் சம்பர்காத் என்னும் வார்த்தை தனிப்பட்ட ஆத்மாவுடனும் இறுதியில் தனிப்பட்ட உயிர்களுக்கெல்லாம் மூலமாகவும் பகவானான பரமாத்மாவுடனும் தொடர்பு கொள்வதை குறிப்பிடுகின்றது. சம்பந்தம் அப்படின்னால தொடர்பு தானே. சம்பர்காத் அப்படின்னா பகவானோட தொடர்பு கொள்றத சொல்லுது. நன்றி மாதாஜி, சரியா சொன்னீங்க. 24வது கேள்வி, நிகம என்ற சொல் எதை குறிக்கிறது? நிகம. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நிகம என்ற சொல் வேத இலக்கியங்களை குறிப்பிடுகிறது மாதாஜி. வெரி குட். அவை பகவானின் தாமரை திருவிடுகளை சரணடை ஒருவன் மீண்டும் இப்பகுதிக உலகில் பிறப்பதில்லை என்று கூறுகின்றன. நிகம என்ற சொல் வேத இலக்கியங்களை குறிக்கிறது. நன்றி பத்மா மாதாஜி. 25வது கேள்வி, அந்தன பெண்களின் விருப்பம் யாது? ஹரே கிருஷ்ணா. சந்தான லட்சுமி மாதாஜி. உமது உறவினர்களின் முன்னே அந்தன குலத்தை சார்ந்த எங்களை சோடி பெண்கள் என்று ஏற்றுக்கொள்வது உமக்கு சங்கடத்தை விளைவிக்கும் என்றால் அப்படிப்பட்ட சங்கடத்தினை நிச்சயம் நாங்கள் உமக்கு அளிக்க மாட்டோம். உமது கிராமத்திற்கு நாங்கள் வரமாட்டோம். மாறாக மாதாஜி, அந்த அந்தன பெண்களுக்கு என்ன விருப்பம்? அவங்களுக்கு வந்து பகவானுக்கு போகணும் தான் விருப்பம். பகவானை சரண் அடைஞ்ச பிறகு பௌதிக வாழ்க்கை வேண்டான்னு சொல்றாங்க. அந்தன பெண்கள்லாம் விட்டு வராங்கல்ல, பகவானுக்கு எல்லாம் நிறைய சாப்பாடு எடுத்துன்னு வராங்க இல்லையா. வந்த போது அவர் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, சாப்பாடு எல்லாம் வச்சுட்டீங்க, ரொம்ப நன்றி, போங்கன்னு சொல்றாரு. இவங்க சொல்றாங்க, நாங்க உங்ககிட்ட வந்துட்டோம், உங்களை சரணடைஞ்சிட்டோம், நாங்க திரும்பி போக விரும்பல, பௌதிக வாழ்க்கை இனி வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் அவங்களுடைய விருப்பமா இருந்தது. நன்றி. ஹரே கிருஷ்ணா. 26வது கேள்வி, அந்தன பெண்கள் எவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ணர் மீது அன்பு வைத்தனர்? எப்படி பக்தி வளர்ந்தது? கிருஷ்ணரின் ஏழில் குணங்கள் இனிமை போன்றவற்றை விருந்தமற்ற பெண்களின் வாயிலாகவும் பூவிற்கும் பெண்களிடமிருந்தும் வெற்றிலை பாக்குகளிடமிருந்தும் கேட்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் கிருஷ்ணர் மீது ஆழ்ந்த காதல் வயப்பட்டதோடு தங்கள் இல்லற கடமைகளை அக்கறையின்றியும் இருந்தனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி, சரியா சொன்னீங்க. பகவானை பற்றி அவங்க வந்து கேட்டல் மூலம் அவர்களுடைய பக்தி வளர்ந்தது. ஏன்னா முதல் 9 நவவித பக்தியில முதல் பக்தி முறை வந்து கேட்டல், பகவானை பற்றி கேட்டல். அந்த கேட்டல் முறையில அவங்க பக்தியை வளர்த்துட்டாங்க. பகவானை நேர்ல சந்திக்கிறது அப்பதான், அந்த அவங்க பகவான் சாப்பாடு கேட்டப்பதான் நேர்ல சந்திக்கிறார்கள். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க வந்து பக்தியை வந்து அங்க பூ விற்கிற பெண்கள், வெத்தலை பாக்கு விற்கிற பெண்கள், பிருந்தாவனத்துல இருந்து வந்து இங்க வியாபாரம் செய்யக்கூடிய மக்கள் கிட்ட இருந்து அவரை பற்றி கேட்டார்கள்.
அடுத்து 27வது கேள்வி. அந்தன பெண்கள் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் எதை வேண்டினர்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அந்தணர்களின் மனைவியர் பகவான் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று மட்டுமே விரும்பினர். இதுவே கடவுள் மீது கொள்ளும் உண்மையான தூய அன்பின் தூய கிருஷ்ண உணர்வாகும். ஹரே கிருஷ்ணா. அவங்க தொண்டு மட்டும் தான் கேட்டாங்க, அடைக்கலம் கேட்டாங்க, உங்களுடைய சரணாகதி எடுத்துட்டாங்க, இனி பக்தி தொண்டே போதும், வேற எதுவும் வேண்டாம் அப்படின்றாங்க. நன்றி. 28வது கேள்வி. பகவானை அடைவதற்கு பகவான் அந்தன பெண்களுக்கு அளிக்கும் உபாயம் யாது? அந்த பர்பட்ல இது இருக்கு. பர்பட்டை படிச்சீங்கன்னா பதில் தெரிஞ்சிருக்கும். பகவானை அடையறதுக்கு பகவானே ஒரு வழி சொல்றாரு, என்ன பண்ணலான்ட்டு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. உங்களுடைய மனங்களை என் மீது நிலைநிறுத்துவீராக என்று மிக விரைவில் நீங்கள் என்னை அடைவீராக. அப்ப பாருங்க, இது ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. சொல்லிட்டாங்க, சுந்தரி மாதாஜி பதில் சொல்லிட்டாங்க. சரியா சொன்னீங்க மாதாஜி. பகவான் சூழ்நிலை எப்படின்னா இருக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே கோபியர் மாதிரியோ யசோதை மாதிரியோ நந்த மகாராஜர் மாதிரி சூழ்நிலை, கிருஷ்ணர் பக்கத்திலே இருக்கிறாரு, அவர் அப்படியே நேசிச்சுக்கலாம் அப்படின்ற சூழ்நிலை எல்லாருக்கும் கிடையாது. அப்போ இந்த பெண்கள், அந்தன பெண்களுக்கு ஒரு உபாயம் கொடுக்கிறார். மனச நிலையில நிறுத்துங்க, மனதை என் மீது வைங்கள். நீங்க இப்பெல்லாம் வீட்டுக்கு போங்க, வந்தாச்சே, எனக்கு சேவை பண்ணியாச்சே, நீங்க திரும்ப போங்க. எப்படி பக்தியில முன்னேறது? மனதை என் மீது நிலை நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்றாரு. இது நமக்கும் தான். நாமெல்லாம் இப்ப கோலோக விருந்தாவனத்துல இல்ல, கிருஷ்ணருடைய லீலைகள்ல இல்ல, கிருஷ்ணர் அருகாமையில இல்ல. ஆனால் நாம் பகவானுடைய அருகில் போக முடியும். எப்படி? மனதை பகவான் திருவடியில் வைப்பதன் மூலம். அடுத்து 29வது கேள்வி. பகவானின் மீது அன்பு வளர்வதற்கு பகவான் கூறும் வழிமுறைகள் யாவை? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பகவானை பற்றி கேட்பதனால, அவரை திருமூர்த்த வடிவத்தினை தரிசிப்பதனாலும், அவரை தியானிப்பதனாலும், அவரது நாமங்களையும் கீர்த்திகளையும் ஓதுவதினாலும் அவர் மீது கொண்ட அன்பு வளரும். சரியா சொன்னீங்க. ஸ்ரவணாத், தர்ஷனாத், தியானாத், அனுகீர்த்தனாத் அப்படி சொல்றார். கேட்டல், மூர்த்தியை வழிபடுதல், தியானிப்பது, கீர்த்தனம் செய்தல், நாமங்களையும் கீர்த்தனங்களையும் ஓதுதல். ஸ்ரவணாத், தர்ஷனாத், தியானாத், அனுகீர்த்தனாத். நன்றி. 30வது கேள்வி. கோபியர்கள் மற்றும் அந்தன பெண்கள் இருவரும் எப்படி பகவானின் தூய அன்பை பெற்றனர்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. அந்தணர்கள் மனைவியர்கள் பகவான் கிருஷ்ணரின் கட்டளை கீழ்ப்படிந்து அவங்களோட இல்லத்துக்கு திரும்பிட்டாங்க. அதே சமயம் பகவான் கிருஷ்ணர் உங்கள் இல்லங்களுக்கு செல்லுங்கள் அப்படின்ட்டு கட்டளை போட்ட பிறகும் கோபியர்கள் காட்டிலே இருந்து பௌர்ணமி இரவில அவரோட ராச நடனம் ஆடுறாங்க. கோபியர்கள் அந்தணர்கள் 2 பேருமே முழுமர் கடவுளோட தூய அன்பனை எய்து பெற்றாங்க. ஒருத்தங்க மறுக்கிறாங்க, ஒருத்தங்க அவர் சொல்றத கேக்குறாங்க. அப்படி இருந்து 2 பேருக்குமே தூய அன்பு கிடைக்கும். இதுல என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னா, சில நேரத்துல கிருஷ்ணர் பூடகமா சில விஷயங்களை செய்வார். இது நம்ம அஸ்வத்தாமா விஷயத்துல பார்ப்போம். பக்தர்கள் அப்படிலாம் சோதிப்பார் அவர். இப்ப கோபியர்களை போங்கன்னு சொல்றாரு, அந்தன பெண்களையும் போங்கன்னு சொல்றாரு. அந்தன பெண்களை சொல்லும் போது நிஜமாவே போங்கன்னு சொல்றாரு, கோபியர்களை சொல்லும் போது போக சொல்ல. அதனாலதான் அது புரிஞ்சுக்கிறாங்க. பக்தர்கள் கிருஷ்ணர் சில நேரங்கள்ல போன்னு சொன்னா கூட போக மாட்டாங்க. ஏன்னா அங்க இன்ஸ்ட்ரக்ஷன் போகாததான். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மகாபாரதத்துல நடந்தது. அஸ்வத்தாமா பலமுறை தப்பு பண்றவன். அப்ப அவனை என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது அவர் அங்க நிக்கிறார். அவனை தண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றார். ஆனா யுதிஷ்டரும் திரௌபதியும் தண்டிக்க கூடாது, அவன் பிராமணனுடைய மகன், அதுவும் இல்லாம அந்த தாய்க்கு அவன் ஒரே மகன், என்ன மாதிரி குழந்தைகள் இல்லாம அந்த தாய் கஷ்டப்படக்கூடாது. எனக்கு கணவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு, அஸ்வத்தாமாவுடைய தாய்க்கு கணவன் இல்லை, அதனால மகன் இருந்தாகணும். அப்ப எப்படி அப்ப அவன் தண்டிக்கப்பட வேண்டும், ஆனா கொல்லப்படக்கூடாது. அந்த மெசேஜ் தான் கொடுக்குறாரு கிருஷ்ணர். அவனை கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றது என்னன்னா, தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் கொல்லக்கூடாது, உயிரோட இருக்கணும் அப்படின் போது மரணத்துக்கு சமமான தண்டனையை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பகவான் சில நேரங்கள்ல இந்த நெருங்கிய பக்தர்களுக்கு, நெருக்கமான பக்தர்களுக்கு இந்த மாதிரி பூடகமா சில விஷயத்தெல்லாம் சொல்லிடுவாரு. அப்ப அந்த பக்தர்கள் புரிந்து கொள்கிறார்கள்ன்றதுதான் இங்க நமக்கு புரியுது.
நம்மெல்லாம் நேர்ல வந்து சொன்னா கூட ஒன்றும் புரிய போறது இல்ல. அவர் என்ன சொல்றாரு, குருதேவ் சொன்னாலும் சரி, பகவானே சொன்னாலும் சரி, பக்தர்கள் சொன்னாலும் சரி, நம்ம மண்டையில ஏறாது, பல விஷயங்கள் ஏறாது. ஆனா இங்க தூய பக்தர்கள் பகவானுடைய உள்நோக்கத்தை அறிகிறார்கள். இதுதான் கைவல்யம். கைவல்யம் அப்படின்றது என்ன? பகவானும் பக்தருக்கும் ஒரே எண்ணம். அந்த பகவானுடைய எண்ணத்தை பக்தர் அறிகிறார், பக்தருடைய எண்ணத்தை பகவான் அறிகிறார். அதான் கைவல்யம். 31வது கேள்வி, நிரு விடம்பயோ பொருள். ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் சொல்றேன் மாதாஜி. சொல்லுங்க. நிரு விடம்பயோ என்னும் சமஸ்கிருத சொல் அவருடைய பொருள் கிருஷ்ணரும் பலராமரும் தம்மை மனிதர்கள் என்று கருதும் மனிதர்களை மதிமயங்க செய்கிறது என்பதாகும். தன்னை மனிதர்கள் நினைச்சா அப்படியே நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மதிமயங்க வச்சிருவாங்க. நன்றி. 32வது கேள்வி, அந்தணர்கள் எப்படி தங்களை நிந்தித்துக் கொண்டனர்? அந்தணர்கள் எப்படி தங்களை கிருஷ்ண பிரேமநந்தினி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அந்தணர்கள் கூறினர், எமது 3 வகை பிறப்பும் பிரம்மச்சரிய விரதமும் உயர்கல்வியும் பாழாய் போகவும், எமது உயர்குல பின்னணியும் வேத சடங்குகளில் தேர்ந்த ஞானமும் போகவும், இவை அனைத்தும் நிந்தரிக்குரியது. ஏனென்றால் நாங்கள் முழுமுதற் கடவுளை விரோதித்து கொண்டோம். நன்றி, சரியா சொன்னீங்க. அவங்க இப்ப கஷ்டப்படுறாங்க. எப்போ ஒரு பக்தனுக்கு இந்த ரியலைசேஷன் வருதோ, நம்ம வாய்ப்பை நழுவ விட்டோமே அப்படின்றது மிக நல்ல முன்னேற்றம் தான். அந்தணர்கள் முன்னேற ஆரம்பிச்சுட்டாங்க, ஆனா முழுமையா முன்னேறல. ஏன்னா அப்ப அவங்க அங்கேயேதான் இருக்கிறாங்க, கிருஷ்ணர் அங்கேயேதான் இருக்கிறாரு. நேர்ல போய் இன்னும் பக்தியை வளர்த்திருக்கலாம், ஆனா அவங்க செய்யல பாருங்க. ஏன்னா அதுக்கு காரணம் பிரபுபாதர் எழுதுறாரு, பௌதிக பற்று. அதனாலதான் அவங்களால முன்னேற முடியல. நமக்கு கூட பௌதிக பற்று இருந்ததுன்னா நம்மளால முன்னேற முடியாது. 33வது கேள்வி, 3 வகை பிறப்புகள் யாவை? அல்லது 3 வகை பிறப்பு என்னும் வார்த்தை உடற்பிறப்பு, அந்தன தீட்சை பெறுதல், வேத வேள்விகள் செய்வதற்கான தீட்சை பெறுதல், அது 3ஐயும் குறிக்கின்றது. சரியா சொன்னீங்க, மிக்க நன்றி. 34வது கேள்வி, அந்தணர்கள் அவர்களுடைய மனைவிகளை ஏன் ஆன்மீக குருக்களாக ஏற்றனர்? கோலோக நிவாசினி மாதாஜி. 34 மாதாஜி. மாதாஜி. கோலோக நிவாசினி மாதாஜி. மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ஒரு பெண் தன் கணவனை தவிர மத்த ஆணோட மீது வைக்கக்கூடிய அந்த ஆண மாதாஜி நான் அது பாக்கலீங்க. 34வது கேள்வி சரியாதான் சொல்றீங்களா? சொல்லுங்களா. பெண் தன் கணவனை தவிர பிற ஆடவன் மீது அந்த அன்பு வைப்பது பொருத்தம் இல்லை. ஆனா இங்க அந்த கணவர்கள் தங்கள் ஜகத்குருவான பரமபுருஷ பகவானை பாவனை செய்யும் குருக்கள் அப்படின்னு சொல்லி போட்டு தம்மை பற்றி குறிப்பிடுறாங்க மாதாஜி. அந்த கணவர்கள் மேலும் கிருஷ்ணரின் மீது அன்பு உன்னத பற்றில் முழுமை பெற்ற அந்த பெண்கள் கிட்ட கணவன் மக்கள் போன்றவற்றின் மீதான பற்று துளியளவு கூட அவங்க கிட்ட காணப்படல. அதனால அவங்க அவங்களையே குருவா ஏத்துட்டாங்க கூட. இந்த பகவானுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு அந்த அந்தனர் சிறுவர்கள் கேட்டோம்னா அவங்க கொடுத்துட்டாங்க. சரியா சொன்னீங்க. பாருங்க, அந்தன பெண்கள் ஏன் இப்போ கணவனுக்கே குரு ஆயிட்டாங்க. ஒரு வீட்டுல யார் குருன்னா கணவன் தான் குரு, பதி குரு அப்படின்னு சொல்றாங்க. திருமணம் தான் பெண்ணுக்கு தீட்சையே. பெண் தனியா தீட்சை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்முடைய சம்பிரதாயத்துல ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்குறாங்க தீட்சை. ஆனால் உண்மையில சாஸ்திரப்படி பெண்ணுக்கு தீட்சை திருமணத்தின் போது நடக்கிறது. ஒரு கணவன் தீட்சை வாங்கிட்டாருன்னா அந்த பெண்ணும் தீட்சை வாங்கினதுக்கான அர்த்தம் தான். அப்ப இங்க அதுக்கு மாறாக நடக்கின்றது. இங்க பக்தியில முன்னேறினது அந்தன மனைவியர்கள். அவங்கெல்லாம் ஒரு மிக உயர்ந்த பக்தி நிலைக்கு வந்ததுனால இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்க கண்டிப்பா நம்மை விட மேன்மையானவர்கள், அதனால இவங்கெல்லாம் ஆன்மீக குரு அப்படின்னு. அடுத்து 35வது கேள்வி, அந்தணர்கள் அவர்களுடைய மனைவிகளை பார்த்து ஏன் ஆச்சரியத்தில் மூழ்கினர்? ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. என்ன காரணம்? இவ்வளவு பக்தி இவங்களுக்கு எப்படி வந்தது? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சீத்தலா சொல்றேங்க. அதாவது இந்த அந்தண பெண்கள் இரு பிறப்பாளருக்குரிய தூய்மை செய்யும் சடங்குகளையும் மேற்கொண்டதில்லை. ஆன்மீக குருவின் ஆசிரமத்தில் பிரம்மச்சரிய வாழ்க்கையில் வாழ்ந்ததில்லை. தவங்கள் ஏதும் செய்ததில்லை. ஆத்மாவினுடைய உண்மையான நிலையை பற்றிய தத்துவ விசாரணையும் அவர்கள் செய்ததில்லை.
தூய்மை செய்யும் சடங்குகளையோ அல்லது புனித சடங்குகளையோ செய்ததில்லை. அப்படி இருந்த போதிலும் கூட அவர்கள் வேத மந்திரங்களினால் ஓதப்படும் கீர்த்திகளை உடையவருமான யோக சித்திகளின் தலைவர்களுக்கெல்லாம் தலைவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது உறுதியாக இப்படி பக்தி உடையவர்களாக இருக்கின்றனர் என்று அவர்களுடைய கணவன்மார்கள் அந்தணர்கள் ஆச்சரியம் அடைஞ்சார்கள். அதாவது எந்த ஒரு சடங்கு கிடங்கு எதுவும் இல்ல, இப்ப குருகுலத்துல படிக்கல, பிரம்மச்சாரிய விரதம் எடுக்கல, தூய்மைப்படுத்தும் சடங்குகள்லாம் பண்ணல, இதெல்லாம் பண்ணாம இவங்களுக்கு எப்படி பக்தி வந்தது? எப்படி வந்தது பக்தி? நம்ம தான் ஏற்கனவே பார்த்துட்டோமே. சிரவணம் செய்தார்கள், பக்தர்கள் விருந்தாவன பக்தர்களோட சங்கம் கொண்டார்கள், அவர்களிடமிருந்து கிருஷ்ணரை பற்றி கேட்டார்கள், அதனால பக்தி வந்தது. இதெல்லாம் செய்தாலும் பக்தி வராமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அது அவங்களே உதாரணம், அந்தணர்களே உதாரணம். இதெல்லாம் செய்தும் அவர்களுக்கு பக்தி வரல. ஆனால் தூய பக்தர்களோட சங்கம் கொள்ளும் போது பக்தி வளர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். 36வது கேள்வி, அந்தன பெண்கள் எவ்வாறு ஸ்ரீகிருஷ்ண பக்தியில் வளர்ச்சி அடைந்தனர்? அததான் இப்ப பார்த்தோம். சாரதா மாதாஜி சொல்றீங்களா, எப்படி பக்தியில வந்தாங்க? சாரதா, என்கிட்ட இந்த இது இல்லை மாதாஜி. இப்ப இந்த வகுப்புல நான் பதில சொன்னேன், இப்ப சொன்னேன் நான் அதுக்குரிய பதில. எப்படி அவங்க பக்தி ஏன் வளர்ச்சி இருந்தேன்னா இந்த சிரவணம் கேட்டுட்டே இருந்த இந்த அவள் ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஒரு சாமான் வாங்க வரும்போது அவ கிருஷ்ணரை பத்தி சொல்லுவா. அத கேட்டு 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 அவளோட வளர்ச்சி வளர்ந்தது. அதாவது கேட்டல் தூய பக்தி தான். தூய பக்தர்களோட சங்கம், பக்த சங்கத்திலிருந்து பகவானை பற்றி கேட்டல், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அது அவங்க செஞ்சாங்க, அதனால பக்தர்கள் ஆயிட்டாங்க. 37வது கேள்வி, அந்தணர்கள் எதனால் வாழ்வின் லட்சியத்தில் இருந்து விலகிவிட்டனர்? வாழ்வின் லட்சியம் எது? இருங்க, நீங்க தான் பதில் சொல்லிட்டீங்களே, பதில் சொல்லாதவங்க யாராவது வாங்க. பதில் சொல்லாத பக்தர்கள் இதெல்லாம் படிக்கவே தேவையில்லை, கிளாஸ் கேட்டீங்கனாலே அப்படியே பதில் சொல்லலாம். லட்சியம் பகவான அடையிறது மாதாஜி. அவங்க அதை விட்டுட்டு கர்ம காண்டிகளா இருந்தாங்க, பௌதிக பற்று இல்லற கடமைகள்ல பற்றுடையவர்களாக சொர்க்கத்துக்கு போனோன்ற ஆசையோட தான் யஜ்யம் பண்ணாங்க. நன்றி. அடுத்த கேள்வி, ஸ்ரீ கிருஷ்ணர் அந்தணர்கள் மற்றும் அவர்கள் மனைவிகளை எவ்வாறு கையாண்டார்? அந்தணர்களை எப்படி கையாண்டார், மனைவிகளை எப்படி கையாண்டார்னு சொல்லணும். பக்தி பதில் சொல்லாத பக்தர்கள் சொல்லிட்டோம். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பதில் சொல்லிட்டீங்க. பதில் சொல்லாதவர்கள் யாராவது பேர் கூப்பிட்டா? நான் சொல்லட்டுங்களா? நீங்க சொல்லிட்டீங்களே, கோலோக நிவாசினி சொன்னீங்களே, பதில் சொல்லிட்டீங்க. அனிமா மாதாஜி பதில் சொல்லுங்க. படிக்கலையா? படிக்கணும்னு அவசியமே இல்லை. அனிமா மாதாஜி பதில் சொல்லுங்க. பகவான் கிருஷ்ணர் முழுமை பொருளாக விளங்கிய போதிலும் அவர் மிக்க பணிவுடன் அந்தணர்களிடம் இருந்து உணவினை பெற்று வர ஆயர்குல சிறுவர்களை அனுப்பினார். இதனை செய்ததன் மூலம் அவர் அந்தணர்களின் அகந்தையினை சுட்டி காட்டியதோடு அவர்களின் மனைவியாரை தமது தாமரை திருவடிகளை சரணடை செய்து தமது உன்னத எழிலின் கீர்த்திகளையும் நிலைநிறுத்தினார். வெரி குட், நல்லா சொல்லிட்டீங்க. அந்தணர்களுக்கு என்ன பாடம் கத்து கொடுத்தாரு? அகந்தையை அடக்குனார். அந்தன மனைவிகளை சரணடைய செஞ்சார். ரெண்டு பேரும் ஒரே குடும்பத்துலதான் இருக்கிறாங்க. அந்தணர்கள் அந்தன மனைவிகள் ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க தான், ஆனா ஒருத்தருக்கும் வேறு வேறு எண்ணங்கள். அதனால அவங்கள அகந்தை அடக்குனார், இவங்கள சரணடைய செய்தார். அடுத்து 39வது கேள்வி, அந்தணர்கள் எதை சுட்டி காட்டினர்? அந்தணர்கள் இவெல்லாம் எதுவுமே பண்ணலையே, இவனுக்கு எப்படி கிடைச்சது? இந்த மாதிரி பக்தியே பண்ண மாட்டாங்களே, இவங்களுக்கு எந்த மாதிரி கிடைச்சது அப்படின்னு நினைச்சாங்களா மாதாஜி? அது சொல்லிட்டோம், அந்த கேள்வியும் கேட்டா சொல்லிட்டாங்க. எதையோ சுட்டி காட்டுகிறார்கள். என்ன சுட்டி காட்டுறாங்க? 47வது பதம். 47வது பதம் பாத்தீங்கன்னாலே இந்திரா மாதாஜி சொல்லுங்க. இந்திரா மாதாஜி. இறுதி ஹரே கிருஷ்ண மாதாஜி, இறுதியில் இங்கே அதிர்ஷ்ட தேவதையான மகாலட்சுமியின் பரம நாயகருக்கு
உணவினை தானமாக பெற வேண்டிய அவசியமில்லை என்று ஆன்மீகம் ஞானம் பெற்ற அந்தணர்கள் சுட்டி காட்டுகின்றனர். சரியா சொன்னீங்க, நன்றி. இவர் கிருஷ்ணருக்கு வந்து தானமா எதுக்காக அந்த லீலையை பண்ணார்? அவருக்கு என்ன பசி எடுக்குமா என்ன? அவர் எதுக்கு யாசகம் கேட்டார்? அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுக்கு. அதனால மகாலட்சுமியினுடைய கணவனுக்கு இது தானமா பெற வேண்டிய அவசியமே இல்லைன்றத உணர்ந்தார்கள். இங்க வந்திருக்கிறது முழு முதற் கடவுள் அப்படின்றத அவங்க உணர்ந்தார்கள். அதுதான் அதை சொல்றாங்க. இவருக்கு அவசியம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. 40வது கேள்வி, அந்தணர்கள் பகவானின் வளங்களின் வெளிப்பாடுகளாக எவற்றை கூறுகின்றனர்? ஹரே கிருஷ்ண மாதாஜி, சொல்லட்டுங்களா? இருங்க இருங்க, எல்லாரும் பதில் சொன்னவங்களே வந்தா பதில் சொல்லாதவங்க எல்லாம் சைலண்ட் மோட்ல இருப்பாங்க. எல்லாரும் பதில் சொல்லிட்டீங்க. யாராவது பதில் சொல்லாதவங்க அங்க அப்படியே திறந்து படிக்க வேண்டியதுதான். அமிர்தமாய் விசாகா மாதாஜி, அன்னலட்சுமி மாதாஜி, பாலா மாதாஜி, ஜெயசுந்தரா மாதாஜி. இல்லைங்க, எல்லாரும் சைலண்ட் மோட்ல இருக்கிறாங்க. கொஞ்சம் வர வைக்கலாமே முன்னாடி. புக்கு திறந்து அப்படியே பார்த்து படிக்க வேண்டியதுதான். யார் படிக்கிறீங்க? இல்லைன்னா உள்ள ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள வேலை செய்யறாங்களோ, கிளாஸ் கேக்குறாங்களோ. அனுராதா மாதாஜி, அனுராதா பாலையா மாதாஜி, சொல்லுங்க. தூய்மையான இடம், காலம், பல்வேறு பூஜை பொருட்கள், வேத மந்திரங்கள், குறிப்பிட்ட சடங்குகள், புரோகிதர்கள் மற்றும் யாக அக்னிகள், தேவர்கள், தியாகத்தின் தலைவர்கள், புனித அர்ப்பணிப்புகள் மற்றும் அதனால் பெறும் புண்ணிய பலன்களை போன்ற அனைத்தும் அவரது வளங்களின் வெளிப்பாடுகள். வெரி குட், நல்லா சொன்னீங்க, நன்றி. 41வது கேள்வி, கர்ம வர்த்தமசு பொருள் கூறுக. கர்ம வர்த்தமசு ஒரே ஒரு வார்த்தை தான் இதுக்கு பதில் கூட. சொல்றாங்களா மகிழ்ச்சி? மாதாஜி நான் சொல்லவா? பலன் தரும். சொல்லுங்க மாதாஜி. பலன் தரும் செயலின் செயல்பாதை. பலன் தரும் செயல், பலநோக்கு செயல். நன்றி. 42வது கேள்வி, அந்தணர்களால் ஏன் ஸ்ரீ கிருஷ்ணரை நேரில் தரிசிக்க முடியவில்லை? கர்மகாண்டத்துல இருந்துட்டாங்கல்ல, பக்தியில இல்லை. பக்தியில கம்சனுக்கு பயந்துட்டாங்க. கிருஷ்ண உணர்வு நிலையில வளர்ச்சி பெறாத காரணத்தினால் கம்சனுக்கு அஞ்சி அந்தணர்களால் கிருஷ்ணரை நேரில் தரிசிக்க முடியவில்லை. ஏன்னா அவங்களுக்கு பௌத்திக பற்று நிறைய இருந்தது. அதனால பக்தியில வளரல. அதனால கம்சனுக்கு பயந்தாங்க. உயிருக்கு பயப்பட மாட்டான். பகவானே பக்கத்துல இருக்கும்போது யாராவது உயிருக்கு பயப்படுவாங்களா? பகவானே சாட்சாத் முழு முதற் கடவுள் பக்கத்துல இருக்கிறாருங்க. நாம எதுக்குங்க உயிருக்கு பயப்படணும்? உயிரை கொடுப்பவரே அவர்தான். அப்ப உயிருக்கு பயப்படுறாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அந்த முழு பக்தி வளர்ச்சி அடையலன்னு அர்த்தம். கிருஷ்ணருக்காக எது வேணா என்னால நாம செய்யலாம் அப்படின்ற கோபியர் நிலையில அவங்க வரல. இப்ப அந்த அந்தன பெண்கள் நிலையில கூட அவருங்க வரல. அதனாலதான் பக்கத்திலேயே கிருஷ்ணர் இருந்தாலும் கோட்டை விட்டாங்க ஒரு மாதத்துல. கிருஷ்ணர் பக்கத்திலே இருக்கிறார். சாக்ஷாத் பகவான் பக்கத்துல இருக்கிறார். என்னைக்காவது கோப சிறுவர்கள்லாம் பயந்தாங்களா? அகாசூர் பகாசூர் அந்த சூரனுக்காவது பயந்தாங்களா? பயப்படவே இல்லையே. கிருஷ்ணர் இருக்கிறார். கிருஷ்ணர் என் நண்பன் நினைச்சாங்க. அவ்வளோ அளவு கடந்த அன்பு. ஆனா பயமே இல்லை பாருங்க. ஆனா அந்தணர்கள் பயப்படுறாங்க. அதனால பக்தி வளரவில்லை. பத்மா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்போ நான் இதே மாதிரி நமக்கு தெரியறது கிருஷ்ணர் தான் எல்லாம், அவரை பண்ண பயப்படவான் அவர் இருக்கார் அப்படின்ட்டு நம்ம நினைச்சா கூட சம்டைம்ஸ் சூழ்நிலையால நம்ம கட்டப்பட்டுறோம். இல்ல, நமக்கு முழுமையா பக்தி வளரலன்றதுதான் பதில். அந்த பதில கத்துக்கணும்னு தான் சொல்றாங்க. நீங்களாகட்டும் நானாகட்டும் எல்லாரும் அதான். பக்தியில முழுமை அடைஞ்சா பயம் இருக்காது. முழு நம்பிக்கை வரணும். ஆனா வரலாம். புரியுதுங்களா? இப்ப நாம இப்ப குருட்டுத்தனமான அசட்டுத்தனமான சில பேர்லாம் அசட்டுத்தனமா செய்வாங்க. அவங்களுக்கு பக்தி வளராது. ஆனா அசட்டுத்தனமா அசாதாரணமா பயம் இல்லை அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. அது இல்ல. இந்த பயமின்மைன்றதே வேற. இது உயர்ந்த நிலை. அந்த கோபியர்கள்லாம் வச்சிருக்கிறது உயர்ந்த நிலை. நீங்க சூழ்நிலை சொல்றீங்க. முழுமை அடைஞ்ச சூழ்நிலை எல்லாம் தூக்கி அடிச்சிடும் பயம். பக்திக்கு தடை கிடையாது. பக்தி என்பது எதற்குமே அடங்காது. அப்படியே கங்கை வெள்ளத்தை தடுக்க முடியாது பாருங்க. கங்கை வெள்ளம் அப்படியே பீரிட்டு போகும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் பக்தி. அது வரும்போது பக்தர்கள் இப்படி இருப்பாங்க
அது ஏன் வரல அந்தணர்களுக்குன்னா பௌதிக பற்று இருந்தது. நமக்கெல்லாம் ஏன் வரல? நமக்கு பௌதிக பற்று இருக்கு, அதனால நமக்கு வரல. பதில நல்லா புரிஞ்சுக்குங்க. அது நீங்களாகட்டும் நானாகட்டும் யாராகட்டுமே நம்ம கோபியர் மாதிரி இல்ல, அந்தன பெண்கள் மாதிரி இல்ல. எங்களுக்கு அது வேண்டான்னு வராங்கல்ல. திரும்பி நாங்க போக மாட்டோம், காட்டுலயே எங்கன்னா பிச்சை எடுத்து வாழ்ந்துக்கிறோம்னு சொல்றாங்க பகவான் கிட்ட. ஆனா பகவான் என்ன பண்ணார்? இன்னும் அவங்க இன்னும் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இன்னும் வளரணும் அவங்கன்றதுக்காக நீங்க அங்க போங்க, அவங்கள நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நாம முழு சரணாகதி எடுத்தா சூழ்நிலைகள்லாம் மாத்திடுவார் கிருஷ்ணர். பிரச்சனை நம்ம கிட்ட தான், வேற எது சூழ்நிலை கிட்ட கூட இல்ல. கரெக்ட் மாதாஜி. நீங்க அந்த சூழ்நிலையை, ஏன்னா பக்தி தொண்டு எதுக்குமே கட்டுக்கடங்காதது. பக்தி தொண்டு, பக்தி தொண்டு என்பது தூய்மையானது. அது நம்ம பார்த்திருக்கோம் பக்தி ரசாமிர்த சிந்துல படிச்சிருக்கோம் நம்ம அதெல்லாம். ஏன்னா பக்தி என்பது எதனாலையும் கட்டுப்படுத்த முடியாதது. இன்னும் நமக்கு வரல, நம்ம பக்தியை நோக்கி பயணம் செய்கிறோம், இன்னும் வரல, அந்த முழுமையான பக்தி வரல. நம்ம பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். மட்டும் நம்ம கொஞ்சம் கடைபிடிக்க ட்ரை பண்ணணும் இல்லையா மாதாஜி? நீங்க அந்த அனுகூல்யஸ்ய சங்கல்ப அதை மட்டும் நம்ம கடைபிடிக்கவாது ட்ரை பண்ணணும், அப்படிதானே மாதாஜி? நாம முழுமை பெறவில்லை, நாம முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ மாதாஜி, இப்போ அந்தணர்கள் மனைவியர் போன்னு சொல்லிட்டாங்க, ஆனா அதுவும் அது அனுகிரகம் தானே அவர்களுக்கு. அந்தன பெண்கள் வந்து கோபியர் நிலையில இல்ல, கோபியர் வந்து இன்னும் உயர்ந்த நிலை இல்லையா? ஆனாலும் அது அனுகிரகம் மாதிரி தானே மாதாஜி. நீங்க போங்க அப்படின்னு சொன்னாலும் அது கிருஷ்ணர் சொல்றாருன்னு அவங்க ஏத்துன்னு போறாங்க. அனுகிரகம் தான் பண்ணிட்டார் பகவான். பார்க்கறதே அவங்க பகவானுக்கு சேவை வேற செய்யறாங்கல்ல. அவங்க பக்தியில வளர்ந்த பக்தர்கள் தான், ஆனா அவங்களுக்கு ஒரு படி கம்மி. அவங்க கோபியர்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு படி குறைச்சலா இருந்தாங்க. அது முழுமையடையணும் அப்படின்னு அதுக்கு ஒரு வாய்ப்பையும் பகவான் தான் கொடுக்கணும். அதனால போங்க, அவங்கள நான் மாத்திடுறேன், நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். அதனாலதான் அந்தணர்கள் மனசுல இருந்த பகவான் அவங்க மனசை கொஞ்சம் மாத்தினார். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு பெண்கள் நீங்க வீட்டை விட்டு ஓடிட்டீங்களா, ஏன் திரும்பி வீட்டை விட்டு ஓடின ஒரு பெண்ணு திரும்பி வர முடியுமா? முடியுமா சொல்லுங்க? ஒரு கற்பனை நீங்க உங்க புருஷனை விட்டு நான் வேற ஒருத்தன் கூட போறேன் அப்படித்தானே, அப்படி போனா திரும்பி வர முடியுமா? முடியாது இல்லையா? ஆனா அந்த சூழ்நிலையை பகவான்றதுனால மாத்திட்டார். புரியுதா? ஓகே, நம்ம வந்து எல்லா கேள்விகளும் முடிஞ்சது. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? சந்தேகம் அந்தணர்கள் பற்றி பக்தர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இந்த பாடம் முடிஞ்சது, நம்ம அடுத்த பாடத்துக்கு போலாம். ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிறேன் மாதாஜி.